நம்முடைய ஆண்டவர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். அவர் ஒவ்வொரு முறையும் அவருடைய சமூகத்திலே நாம் வரும் பொழுது நம்மோடு கூட பேசுகிறவர், நம்மோடு கூட இடைபடுகிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எதை நினைத்திருக்கிறாரோ அதை பூரணமாய் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அதனாலதான் யோபு, அவன் ஆதாம் வாழ்ந்த அதே காலத்திலே கீழ் தேசத்திலே திசையிலே இருக்கக்கூடிய ஊத்ஸ் என்கிற அந்த தேசத்திலே வாழ்ந்த ஒரு மனிதன் யோபு. அழகாய் அவன் சொல்லுகிறான், அந்த நாட்களிலே வேதம் கிடையாது, அந்த நாட்களிலே சபைகள் கிடையாது. ஆனால் யோபு சொன்ன அற்புதமான வார்த்தை, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவர் எனக்கென்று எதை செய்ய நினைக்கிறாரோ அதை அற்புதமாய் செய்யக்கூடியவர். அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு கூட அவருடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கும் பொழுது உங்களுடைய மன சூழ்நிலை எப்படி இருக்க வேண்டும்? இந்த ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார், என் மூலமாய் அவர் செயல்பட விரும்புகிறார். ஆனால் என் மூலமாய் அவர் செயல்படுவதற்கு முன்பு என்னில் செயல்பட விரும்புகிறார். ஆண்டவர் எனக்குள் மாற்றத்தை உண்டாக்கிதான் என் மூலமாய் அவர் மாற்றத்தை உண்டாக்க முடியும். அதைத்தான் ஆண்டவர் எப்பொழுதுமே ஆழமாக தெளிவாக செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆண்டவர். அருமையான கனகராஜன் சொன்னது போல, காசியை, உத்தரப்பிரதேச மாநிலத்திலே உள்ள காசி என்கிற அந்த இடத்தை மையமாக வைத்து நேபாள் தேசம், உலகத்திலேயே ஒரே ஒரு இந்து தேசம் என்று அழைக்கப்படுகிற இந்த நேபாள் தேசத்தினுடைய தலைநகர் காட்மாண்டு வரைக்கும் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 900 கிலோமீட்டர் பகுதியை சேர்ந்த இந்த பகுதியிலே ஒரு 25 கோடிக்கும் அதிகப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவை அறிந்தவர்கள் வெறும் 0.03% மாத்திரம் சேர்ந்தவர்கள். நேபாளிலே 77 மாவட்டங்கள் அங்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட 94 டயலாக்கை அவர்கள் பேசுகிறார்கள். 3 முக்கிய மொழிகள் அங்கு பேசப்பட்டாலும் இயேசுவை அறிந்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அரசாங்க கணக்கெடுப்பின்படி அங்கேயும் 3-4% தான். இந்தியாவிலே இப்பொழுது 140 கோடியை தாண்டி ஜனத்தொகை சென்று கொண்டிருக்கிறது. இவர்கள் மத்தியிலே இயேசுவை அறிந்தவர்கள் வெறும் இன்றைக்கும் 2.8% என்றுதான் சொல்லப்படுகிறது. இந்த 2.8%-இலே 2% தென்னிந்தியாவிலும் வடகிழக்கு இந்தியாவிலும் இருக்கிறார்கள். வெறும் 0.8% மாத்திரம்தான் இயேசு என்கிற பெயரையும் சுவிசேஷத்தையும் அறிந்தவர்கள். மற்ற யாரும் இயேசுவை குறித்து வரலாற்று புஸ்தகங்களிலே கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனால் சுவிசேஷம் அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் மத்தியிலே இயேசுவினுடைய அன்பை, இயேசுவினுடைய வல்லமையை, இயேசுவினுடைய சத்தியத்தை கொண்டு போய் சேர்ப்பதுதான் எங்களுடைய ஊழியத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தரிசனம். அதை கேபா அப்போஸ்தல மிஷனரி ஊழியங்கள் என்கிற பெயரிலே செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். நான் நம்புகிறேன், இன்றைக்கு காலையிலே நாம் பாடின ஏராளமான பாடல்கள், கிட்டத்தட்ட எல்லா பாடல்களுமே மிஷனரி தரிசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தின ஒரு பாடல்கள். ஆனால் ஒரு கேள்வி வரும், நான் கன்னியாகுமரியிலே இருக்கிறேனே, நான் எப்படி மிஷனரியா இருக்க முடியுமா? நிச்சயமாய் முடியும். ஆர் ஸ்டான்லி என்று சொல்லப்படக்கூடிய அருமையான தேவ மனிதன், அந்த அண்ணன் ஸ்டான்லி அண்ணன் அழகா இப்படி சொல்வார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவனும் மிஷனரி, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொருவரும் மிஷனரி பணித்தளம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஞானஸ்தான உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அப்படி என்றால் நாம் யார்? மிஷனரி. மிஷனரி என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தேவனால் அனுப்பப்பட்டவன். தேவன் என்னை அனுப்புவதற்கு நான் ஆயத்தமாய் இருந்தால் போதும், நான் ஒரு மிஷனரியாய் வாழ முடியும். ஒருவேளை இடங்கள் மாறலாம், ஆனால் அதே காரியத்தை நீங்களும் நானும் நாம் செய்ய முடியும். வாசிக்கலாம். இன்றைக்கு ஒரு வசனத்தின் அடிப்படையிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். சகரியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டிலே சகரியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 9வது வசனம், 1102வது பக்கம். யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர்
பூமியின் மீது எங்கும் அவர் ராஜாவாய் இருப்பார். அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒரே நாமமாய் இருக்கும். இதுதான் ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு தரிசனம். அவர் பூமி எங்கும் ராஜாவாய் இருப்பார், எல்லா ஜனங்களுக்கும் ஒரே ஒரு கர்த்தர் என்று சொல்லுகிற நம்முடைய ஆண்டவருடைய நாமத்தை அவர்கள் சொல்லுவார்கள். இதுதான் இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்கு முன்பாக இந்த பூமியிலே நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு வாஞ்சை. ஆனால் இந்த வாஞ்சை எப்படி ஆண்டவர் நிறைவேற்றுகிறார்? இந்த வாஞ்சை நிறைவேற வேண்டும் என்றால் என்ன செய்யப்பட வேண்டும்? அழகாய் 2 காரியங்கள் அதே அதிகாரத்திலே ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? வாசியுங்கள் 3வது வசனம். இது நிறைவேறுவதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல. அப்போ இந்த தேசம் எல்லாம் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு, உலகத்தில் உள்ள நாடுகள் எல்லாம் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, யார் புறப்பட்டு யுத்தம் பண்ணுவார்? சத்தமா சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் புறப்பட்டு யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. எப்பொழுதுமே கிறிஸ்தவ வாழ்க்கையில யுத்தம் யாருடையது? சத்தமா சொல்லுங்க. அப்படின்னா அப்படி யோசிக்கிறவங்களுக்கு பயமே இருக்காது, கலக்கமே இருக்காது. அதை குறித்து அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய நேரங்களில் நம்ம சின்ன சின்ன பிரச்சனைகளில் கூட யுத்தம் யாருடையது நம்ம எடுத்துக்கிறோம், என்னுடையது அப்படின்னு எடுக்கிறதுனால தான் அதை யோசித்து 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 ஐயோ இதில் நான் எப்படி செய்வேன், இந்த யுத்தத்தை நான் எப்படி நடத்துவேன், இதை எங்கே கொண்டு போய் நான் சேர்ப்பேன், எல்லாமே ஒரு கடினமாக தெரியுது, எல்லாமே வாழ்க்கையில சவாலாக மாறுகிறது. அந்த சவால்களின் மத்தியில நம்ம மூழ்கி போய் விடுகிறோம். ஆனால் வேதம் அழகாய் சொல்லுகிறது, யுத்தம் கர்த்தருடையது. குதிரை யுத்தத்திற்கு ஆயத்தப்படணும், ஆனா யுத்தம் கர்த்தருடையது. ஜெயத்தையும் கர்த்தர் தான் தருகிறார். அல்லேலூயா. இது சின்ன ஒரு காரியம், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம். தேவன் இதை செய்கிறார். அப்ப ஆண்டவரே செய்ய போகிறார்னா நான் ஏன் செய்யணும், நான் என்ன செய்யணும்? அவரே செய்து முடித்திரலாம? இல்ல. இந்த வசனம் நிறைவேறணும்னா, 9வது வசனம் நிறைவேறணும்னா, 3வது வசனத்துல கர்த்தர் யுத்தங்களை பார்த்து கொள்வார். ஆனால் என்னுடைய வேலை என்ன? 8வது வசனம் வாசிங்க பார்ப்போம். சபையினுடைய வேலை என்ன? அந்த நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எங்க இருந்து புறப்படணும்? ஜீவ தண்ணீர் எருசலேமில் இருந்து புறப்படணும். எருசலேம் என்று சொன்னால் நமக்கு ஆவிக்குரிய சபை. எருசலேம் என்றால் தேவனை அறிந்த ஜனங்கள் வாழுகிற இடம். எருசலேம் என்றால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய சரீரமாகிய சபை இருக்கிற இடம். அப்போ ஜீவ தண்ணீர் உள்ள நதி எங்கிருந்து கிளம்பணும்? எருசலேம் நம்ம இடத்துல இருந்து கிளம்பி எங்க வரைக்கும் போகணுமா? வாசிங்க. அப்ப என்ன, ஒரு திசையில மட்டுமல்ல, கிழக்கு திசைக்கும் போகும், மேற்கு திசைக்கும் போகும். ஒரு காலத்துல மட்டுமல்ல, மாரி காலத்திலையும் வேலை செய்யும், கோடை காலத்திலையும் வேலை செய்யும். இப்படி நடந்தா 9வது வசனம் அழகா எப்படி ஆரம்பிக்குது? அப்பொழுது கர்த்தர் ராஜாவாய் இருப்பார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ராஜாவாய் நம்முடைய தேசத்துல வரணும், அண்டை தேசங்கள்ல வரணும், முழு கிராமங்கள்ல வரணும். அதற்கு காரணமான தேவையான நடக்க வேண்டிய ஒரு காரியம், மிக முக்கியமான காரியம், எருசலேமில் இருந்து தண்ணீர்கள் கிழக்க ஓடணும், மேற்க ஓடணும், மாரி காலத்துல ஓடணும், கோடை காலத்துல ஓடணும். ஆனா இன்னைக்கு நிறைய எருசலேம் ஆறா இல்ல, கிணறா மாறிடுச்சு. தண்ணி வெளியவே போகாது. தண்ணி வெளியில எருசலேமில் இருந்து போனாதான் வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவா இருப்பார். அவர் ராஜாவா இருக்கணும்னா, அவரால் உருவாக்கப்பட்ட, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட
அவரை ஏற்றுக்கொண்ட, அவரோடு கூட ஞானஸ்தான உடன்படிக்கை செய்திருக்கிற, அவர் மீண்டும் வரப்போகிறார் என்கிற எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய விசுவாச கூட்டம், அதுதான் ஜீவ தண்ணீரை பெற்ற அந்த நதிகள். அது கிழக்க ஓடணும், மேற்க ஓடணும், மழை காலத்துல ஓடணும், கோடை காலத்துல ஓடணும். அப்பொழுது தேசமெங்கிலும் ஆண்டவர் ராஜாவாய் இருப்பார். அல்லேலூயா. இதுதான் மிஷனரி தரிசனம். இதுதான் ஆண்டவர் செய்ய விரும்புகிற காரியம். இந்த காரியத்தை எப்படி ஆண்டவர் நிறைவேற்றுகிறார், இதை எப்படி செய்து முடிக்கிறார்? இதுல என்னை பயன்படுத்துவாரா? நிச்சயமா பயன்படுத்துவார். உங்களை பயன்படுத்துவாரா? நிச்சயமா பயன்படுத்துவார். பக்கத்துல கையை பிடிச்சு நல்லா குலுக்கி சொல்லுங்க பார்ப்போம். உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. அதுக்கு தான் உங்களை உள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. எருசலேமுக்கு உங்களை கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன? தண்ணி மாதிரி நீங்க எங்க பாயணும்? கிழக்கே மேற்கே எல்லா கால சூழ்நிலைகளிலும் நம்ம பாய ஆரம்பிக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்தோம்னா, கர்த்தர் நமக்காய் போராடுவதற்கு அவர் எப்போதும் ஆயத்தமாயிருப்பார். நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் ஏன் நமக்காய் ஏன் யுத்தம் செய்ய முடியல தெரியுமா? ஒன்று, யுத்தத்தை நாமளே கையில் எடுத்துக்கிறோம். ரெண்டாவது, நாம செய்ய வேண்டிய வேலையை நாம செய்யாம கர்த்தருடைய வேலையை செய்யறதுக்கு நாம ஓட ஆரம்பிச்சிடறோம். யுத்தம் கர்த்தருடையது, தண்ணீரை போல பாய வேண்டியது என்னுடைய வேலை, அதை ஓடி செய்ய வேண்டியது என்னுடைய வேலை. அதைத்தான் எங்களோடு கூட இணைந்திருக்கிற மிஷனரிகள், இதை போன்ற தரிசனம் பெற்ற மிஷனரி ஸ்தாபனங்கள், இயக்கங்கள் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. சரி, இன்றைக்கு காலையில ஆண்டவர் இந்த 9 மாதங்களை நாம் முடிக்க போகிறோம். இந்த மாசத்தினுடைய கிட்டத்தட்ட கடைசி பகுதிக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தை ஆரம்பித்த நிறைய பேர் இன்றைக்கு நம்ம கூட இல்லை. இந்த வருஷத்தை முடிக்க வேண்டும் அல்லது நன்றாய் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் இல்லை. ஆனா எந்த தகுதியும் இல்லாத உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கிருபையா எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணியிருக்கிறார். ஆகவே இம்மட்டும் நடத்தின இந்த தேவன் இனியும் நடத்துவார், இனியும் நம்மை கொண்டு செல்வார். எருசலேமுக்குள் நம்மை கர்த்தர் கொண்டு வந்ததற்கு காரணம், தண்ணீரை போல நம்ம தேசத்துல ஓடுவோம் என்கிற எதிர்பார்ப்பு தான். இந்த எதிர்பார்ப்பு நிறைவேற வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் வேகமாய் 3 அல்லது 4 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த தண்ணீரை போல நான் மாறி, நதிகளை போல நான் ஓடுகிற வாழ்க்கை எனக்கு வேண்டும். கிணற்று வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஓடி பாய்ந்து எல்லாருக்கும் நீர் பாய்ச்சுகிற வாழ்க்கை தான் உண்மையான தேவன் தந்த வார்த்தைகள், தேவன் தந்த வாழ்க்கை. ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட காலத்திலே மாத்திரம் ஆண்டவருக்காய் வாழ்வது வாழ்க்கை அல்ல. மாரி காலமாய் இருந்தாலும் கோடை காலமாய் இருந்தாலும் பாய்ந்து சென்று வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றங்கள் அவசியம். கிறிஸ்தவ, நான் யாரையும் குறை சொல்வதற்கு அல்ல, கிறிஸ்தவ ஜீவியத்திலே நிறைய மேலோட்டமான வாழ்க்கை வர ஆரம்பித்து விட்டது. கிறிஸ்தவ ஜீவியத்திலே நிறைய பாரம்பரியங்கள் வர ஆரம்பித்து விட்டது. மற்றவர்களை பார்த்து அதே பழக்கங்களை நாமும் செய்தால் கிறிஸ்தவர்கள் என்கிற எண்ணங்கள் வந்துவிட்டது. இல்லை, இந்த ஊற்றாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் என்ன செய்தாராம்? 13வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். சகரியா 13:1. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். எருசலேமிலிருந்து நீங்கள் நதியாய் பாய வேண்டும் என்றால், எருசலேமிலிருந்து உங்கள் ஜீவியம், உங்கள் குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு நதியை போல பாய்வதற்கு முன்பாக அந்த எருசலேமுக்கென்று திறக்கப்பட்ட ஒரு ஊற்று இருக்கிறது. அதுதான் சிலுவையின் ஊற்று. அல்லேலூயா. அதான் அழகாய் சொல்லுது, அந்நாளிலே. இந்த சகரியா புஸ்தகத்துல எங்கெல்லாம் அந்நாளிலேன்னு வருகிறதோ அதெல்லாம் இந்த கடைசி நாட்களை குறித்து சொல்லுகிறது, சபையின் நாட்களை குறித்து சொல்லுகிறது. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்கும் ஊற்று. அப்ப எருசலேம் குடிகள் அவர்கள் நதியாய் மாறுவதற்கு முன்பு எல்லா நதிக்குமே ஒரு ஊற்று இருக்கும். அப்படிதானே? வட இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா, நேபாளுக்கு வந்தீங்கன்னா ஃபுல்லா நிறைய நதிகளை பார்க்கலாம். சின்ன சின்ன காட்டு ஆறுகள் நிறைய இருக்கும்.
ஊற்றுகள் நிறைய இருக்கும். நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு ஊற்றுகளை பார்க்க முடியாது. மலைக்கு மேல ஒரு ஊற்று இருக்கும். அந்த ஊத்துல இருந்து வர்ற தண்ணி அந்த மலையை சுற்றி உள்ள நிறைய கிராமங்களுக்கு வருடம் முழுவதும் தண்ணி கொடுக்கும். அதனால என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெரிய கருப்பு கலர்ல ஒரு டியூப்பை மட்டும்தான் அந்த ஊத்துக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க. அதுல இருந்து அந்த பிரஷர்லயே எந்த மோட்டரும் இருக்காது. அந்த தண்ணி கிராமத்துக்கு வரும். அங்க இருந்து ஒவ்வொரு கிராமங்களுக்கு பிரிந்து அதை கொடுப்பாங்க. ஸோ ஒரு ஊற்றினுடைய இடத்துல இருந்து எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வர முடியுன்றதை நாங்கள் நேரடியாக அங்கே பார்க்கக்கூடிய இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறோம். இங்க ஆண்டவர் அழகா சொல்றாரு, எருசலேமில் இருந்து நதிகள் பாய்வதற்கு முன்னால எருசலேமை சுத்திகரிப்பதற்கு ஒரு ஊற்றையும் கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஊற்று என்ன செய்யும்? பாவத்தையும் அழுக்கையும் கழுவுவதற்கு அது உதவி செய்யும். அப்ப முதல் ஆயத்தமே என்ன ஆயத்தம்? நான் நதியாய் ஓட வேண்டும் என்றால், என் ஜீவியம் மாற வேண்டும் என்றால், என்னுடைய வாழ்க்கை சிலுவையின் ஊற்றினால் கழுவப்பட்டிருக்க வேண்டும். நான் மருத்துவ கல்லூரியிலே திருநெல்வேலியிலே படிக்கும் பொழுதுதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இந்த உலகத்தினுடைய பாவ பழக்கங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில இருந்தது. எல்லா கெட்ட பழக்கங்கள், பாவ சுபாவங்கள், இவைகளுக்கு செய்தேன் என்று சொல்ல மாட்டேன், அவைகளுக்கு அடிமையாய் இருந்தேன். அந்த சூழ்நிலையில் தான் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் ஒரு பயங்கரமான மன உளைச்சலுக்கு நான் ஆளாக்கப்பட்டு, தற்கொலை ஒன்றுதான் வழி என்று சொல்லி சூசைட் பாயிண்ட்டுக்கு நான் போய் தேவையான கடிதங்கள் எல்லாம் எழுதி மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர், என்னுடைய கல்லூரி முதல்வர், என்னுடைய குடும்பம், இவைகளுக்கெல்லாம் எழுதி வைத்துவிட்டு ஒரு குறிப்பிட்ட நாளை சூஸ் பண்ணி அதிலே ட்ரெயின் ஆக்சிடென்ட் மூலமாய் மரிக்க வேண்டும் என்கிற முடிவிலே நான் இருந்த பொழுது 4 மணிக்கு நான் கிளம்பி போய் மரிக்க நான் வெளியே வரும் பொழுதுதான் என் நண்பரை சந்திக்க இன்னொருவர் வந்தார். அவர் என்னை சந்தித்தார், இந்த ஊற்றை பற்றி எனக்கு சொன்னார், என் வாழ்க்கை மாறினது. அல்லேலூயா. ஆகவே இந்த ஒரு ஊற்று என்ன வேலையை செய்யும் தெரியுமா? அழுக்கை கழுவும். இதுல 2 வார்த்தை போட்டிருக்கு பாருங்க. பாவத்தை கழுவுனா போதும்னு சொல்லியிருக்கலாம்ல, ஆனா அதுல வசனம் தமிழ்ல ரொம்ப அழகா போட்டிருக்காங்க, பாவத்தையும் அழுக்கையும் கழுவும். இது என்ன தெரியுமா? அழுக்கு, நீங்க ஏசி ரூம்ல வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருந்தா கூட சட்ட காலர்ல என்ன வந்துடும்? அழுக்கு வந்துடும். எப்படிங்க வருது? ஏன்னா நம்ம உடம்புல கொஞ்சமாவது வியர்வை அதுல கண்டிப்பா வரும். அந்த வியர்வை படும் பொழுது நிச்சயமா வந்து அது தினந்தோறும் வரக்கூடியது. பாவம் ஒருவேளை நாம் செய்திருக்கலாம், செய்யாதிருக்கலாம், ஆனால் அழுக்கு தினந்தோறும் நம்முடைய சரீரத்திலிருந்து வெளியே வரக்கூடியது. இந்த 2ஐயுமே அந்த ஊற்று கழுவக்கூடிய வல்லமை உடையது. ஒரு நாளிலே நாம் பாவத்திற்கென்று நாம் கழுவப்பட்டோம். ஆனால் தினந்தோறும் நாம் செய்கிற சிறிய தவறு, விழுந்து போன வாழ்க்கை, தவறி போன ஜீவியம், இவைகளும் அந்த ஊற்றிலே கழுவப்பட வேண்டும். அதனாலதான் வேதம் அழகாய் தமிழிலே மிக அழகாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் இதை சொல்ல வேண்டும் என்றால் the sins and the transgressions என்று சொல்வார்கள். நான் செய்கிற பெரிய பாவங்கள், நான் செய்கிற அக்கிரமங்கள், இந்த 2ஐயுமே தேவன் கழுவுகிறார். இதை பூரணமாய் கழுவுகிறார். என்னுடைய மனசாட்சியிலே நான் செய்கிற காரியங்களையும் கர்த்தர் கழுவுகிறார். என் கரங்களிலே நான் செய்கிற அழுக்குகளையும் தேவன் கழுவுகிறார். இந்த காலை வேளையிலே எருசலேமுக்குள் நீங்க வந்திருந்தாலும் முதல் கேள்வியே, இந்த திறக்கப்பட்ட ஊற்றிலே கழுவப்பட்டிருக்கிறோமா? பாவம் கழுவப்பட்டிருக்க வேண்டும், அழுக்கு கழுவப்பட்டிருக்க வேண்டும். இந்த 2ம் நடந்தால் போதும், நீங்கள் நதியாய் மாறிவிடலாம். அல்லேலூயா. நாங்க ஊழியம் செய்கிற இடத்துல தங்களுடைய சரீரத்தை பணத்திற்கு விற்று பிழைக்கக்கூடிய பெண்கள் உண்டு. விபச்சாரத்தை தொழிலாய் செய்யக்கூடியவர்கள். நேபாள் தேசம் டயர் 2 கண்ட்ரி என்று சொல்வார்கள். சரீரத்தை விபச்சாரத்திற்கு விற்கக்கூடிய, அதில் குறிப்பாக சிறு பிள்ளைகளை விபச்சாரத்திற்கு கடத்தி கொண்டு போய் விற்கக்கூடிய உலக நாடுகளிலே நேபாளும் ஒரு நாடு. நேபாளிலிருந்து 9 வயதிலிருந்து 16 வயதிற்கு உட்பட்ட பிள்ளைகளை ஒரு வருஷத்திற்கு குறைந்தபட்சம் 10,000 பிள்ளைகளை கடத்துகிறார்கள். வெறும் 50,000 ரூபாயிலிருந்து 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய்க்கு பணத்தை கொடுத்து சொந்த தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளையை விற்கிறார்கள். காரணம் என்ன? வறுமை. காரணம் என்ன? நிறைய பிள்ளைகள் வளர்க்க முடியவில்லை. இந்த ஒரு பெண் பிள்ளை வித்துவிட்டால் அதிலே வருகிற பணத்தை வைத்தாவது நாம் வாழ்ந்து விடலாம். இந்த பிள்ளையை கொண்டு போய் என்ன செய்வார்கள்?
ஆபாச படங்கள் எடுப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள். இந்த பிள்ளைகளுக்கு போதை மருந்துகளை கொடுத்து அவர்களை வேறு தவறான காரியங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்துகிறார்கள். குறிப்பிட்ட சில வருடங்களிலே அவர்களுக்கு பால்வினை நோய்கள் வந்து குறைந்த வயதிலே மரித்து போய்விடுகிறார்கள். அவருடைய வாழ்க்கை மிக பரிதாபமானது. அவர்கள் மத்தியிலும் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். அதிலே இருந்தும் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு. அல்லேலூயா. இந்த திறக்கப்பட்ட ஊற்று எந்த பாவத்தையும் கழுவுவதற்கு போதுமானது, எந்த அழுக்கையும் கழுவுவதற்கு போதுமானது. இன்றைக்கு ஒருவேளை பழைய நாட்களிலே ஒரு தவறு செய்ய வேண்டும் என்றால் எங்கேயாவது வெளியில போய் தான் தவறு செய்ய வேண்டும், தவறான காரியத்தை பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்ம இருக்கிற இடத்துல என்ன வந்துருச்சு? மொபைல் போன் நம்ம கையிலேயே இருக்குது. எது வேணுமென்னாலும் செய்யலாம். என்ன செய்யறோம் என்பது யாருக்குமே தெரியாது. மறைவான, தவறான, துணிகரமான, ஏராளமான காரியங்கள் இன்றைக்கு எருசலேமுக்கு உள்ளே வந்து விட்டது. ஆனால் ஆண்டவர் விரும்புகிற காரியம், திறக்கப்பட்ட இந்த ஊற்றிலே கழுவப்பட்ட மனிதர்கள் தான் இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் வாழ முடியும். கர்த்தர் அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு வர விரும்புகிறார். கர்த்தர் நம்ம இந்த இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை முறை நீங்கள் விழுந்திருந்தாலும் சரி, ஒருவேளை எத்தனை முறை நீங்கள் அந்த குறிப்பிட்ட அழுக்கு உங்களை கரைப்படுத்தி இருந்தாலும் சரி, இந்த காலை வேளையிலே தேவன் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். உனக்காகத்தான் நான் திறக்கப்பட்ட ஊற்றாக மாறினேன். தமிழ்ல ஒரு அழகான பாடல் உண்டு. அது ஆங்கிலத்தினுடைய பாடல். ராக் ஆஃப் ஏஜஸ் கிளெஃப்ட் ஃபார் மீ என்கிற பாடலை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பாடி இருக்கிறாங்க. பிளவுண்ட மலையே புகலிடம் ஈயுமே. பழைய தமிழ் வார்த்தை அதுதான். இப்போதான் தாருமே என்று மாற்றி இருக்கிறோம். பக்கம் பட்ட காயம் பாயும் செந்நீர் வெள்ளம். ஆங்கிலத்தில் அந்த 2வது கவி ரொம்ப அழகா இருக்கும். நான் ஏழையாய் நிர்வாணியாய் வந்திருக்கிறேன், என்னை கழுவும் ஆண்டவரே. யாதுமற்ற ஏழை நான், நாதியற்ற நீசன் நான், திரு ரத்தத்தினால் என்னை கழுவும். மிக அருமையான ஒரு பாடல். முடிஞ்ச அன்னைக்கு வீட்டில் போய் கேட்டு பாருங்க. பிளவுண்ட மலையை, ராக் ஆஃப் ஏஜஸ். ஒவ்வொரு நாளும் அந்த பிளவுண்ட மலை நம்முடைய கண்களுக்கு முன்னால நிக்கணும். அது நம்முடைய பாவத்தை, அழுக்கை சுத்திகரிக்கணும். ஏன் நான் இதை கொஞ்சம் டைம் எடுத்து சொல்றேன்? இந்த பாவமும் அழுக்கும் எருசலேமுக்கு உள்ளேயே இன்றைக்கும் இருப்பதினால்தான் எருசலேம் நதியாய் ஓட வேண்டியது கிணறாய் மாறி, கிணறாய் இருந்தது குட்டையாய் மாறி, இந்த குட்டையிலே புழுக்களும் செத்தவைகளும் விழுந்து யாருக்கு ஆசீர்வாதமாய் மாறி இருக்க வேண்டுமோ அதுவே அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் மற்ற இடத்திலே கிறிஸ்தவர்களை கொண்டு வந்து பயனற்ற இடத்திலே கொண்டு வந்து சாதாரண மனிதர்களாய் அவர்களை மாற்றிவிட்டது. நான் ஒரு வசனத்தை சொன்னால் உங்களுக்கு புரியும். வாசி. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம். இது என்ன செய்கிறது என்று பாருங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம். இது நமக்கு நன்றாய் தெரிந்த அதிகாரம். சிம்சோன் என்கிற இந்த மனிதன், இவனை எப்படி அது மாற்றினது என்று பாருங்கள். 17வது வசனம், 16, 17வது வசனத்தை வாசியுங்கள். 16வது 16, 16, 17 2 வசனத்தையும் வாசியுங்கள். அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே அலட்டி அவனுடைய ஆத்துமா சாகத்தக்கதாய் விசனப்பட்டு வெளிப்படுத்தி நல்ல கவனமா கவனிங்க. கடைசி 3 வரிகளை. என் பலம் என்னை விட்டு போய்விடும். என்ன நடக்கும் தெரியுமா? இந்த அழுக்கும் பாவமும் உள்ள வந்தா மற்ற எல்லா மனுஷரை போல நாமும் சாதாரண மனுஷராய் மாறிவிடுவோம். கர்த்தர் நம்மை அதற்காக எருசலேமுக்கு கொண்டு வரவில்லை. நம்மை வேறு மனுஷர்களாய் மாற்றி, நம்மை பலமுள்ளவர்களாய் மாற்றி, நம்மை கொண்டு அநேகருக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்குத்தான் உங்களை கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார்.
ஆனால் இந்த ஒரு செத்த ஈ என்னுடைய வாழ்க்கையிலே வந்தால் இது என்னை மற்ற மனுஷர்களைப் போல சாதாரணமாய் மாற்றிவிடும். இன்னைக்கு சத்துரு செய்த காரியம் அதுதான். நம்மை சிதைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் சாதாரண மனிதனாய் மாற்றிவிட்டான். மற்றவர்களைப் போலவே எந்த பலமும் இல்லாமல், எந்த தேவ கிருபையும் வல்லமையும் இல்லாமல் ஒரு பலட்சியமான சாதாரண மனிதனாய் இன்றைக்கு மாற்றிவிட்டதினால்தான் பாதாளத்தையும் ஜெயிக்க வேண்டிய சபை அந்த வேகத்திலே போக முடியாமல் தடுமாறுகிறது. ஆனால் இன்றைக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, என்ன செய்ய வேண்டும்? திறக்கப்பட்ட ஊற்றுக்கு எருசலேம் ஓடி வர வேண்டும். அல்லேலூயா. அப்போதான் இதிலிருந்து நதிகள் இது ஓட முடியும். திறக்கப்பட்ட ஊற்று, அதுதான் மிஷனரி தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கான முதல் ஆயத்தம். இரண்டாவது காரியம், சகரியாவின் புஸ்தகத்திற்கு நாம் மறுபடியும் வருவோம். எதை வைத்து ஆண்டவர் இந்த காரியத்தை நிறைவேற்ற முடியும், எதை கொண்டு ஆண்டவர் இந்த காரியத்தை நிறைவேற்ற விரும்புகிறார்? வாசிக்கலாம். 10வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை வாசியுங்கள். 10வது அதிகாரம் முதல் வசனம். பின் மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல் வெளிகளில் அவர் அவருக்கு பயிரும் அறுவடையும் உண்டாக மழையை கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஒரு பெரிய விளைச்சல், ஒரு பெரிய அறுவடை ஊழியத்தில் வேணுமா? ஒரு பெரிய அறுவடை உங்களுடைய குடும்பங்களிலே நீங்கள் பார்க்க வேண்டுமா? பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பார்க்க வேண்டுமா? எந்த சூழ்நிலையிலும் அறுவடைக்கு முன்னால, விளைச்சலுக்கு முன்னால தேவை மழை அவசியம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எதை கேட்க சொல்றாரு? பின் மாறி காலத்து மழையை வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த தரிசனம் நிறைவேறணும்னா சகரியா காலத்துல ஆண்டவர் சொல்லி கொடுத்த அற்புதமான இரண்டாவது உண்மை, திறக்கப்பட்ட ஊற்றிலே நீ கழுவப்பட்டு இருக்கிறீர்கள். நல்லது. அந்த திறக்கப்பட்ட ஊற்றிலே நீங்கள் கழுவப்பட்ட அதோடு கூட நாம் நின்று விட முடியாது. நம் ஆண்டவரிடத்திலே மழையை கேட்க வேண்டும். பின்மாறி மழை. பின்மாறி மழை என்று சொல்வது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினுடைய வல்லமை அது காண்பிக்கிறது. இந்த பின்மாறி மழை எங்கே ஊற்றப்படுகிறதோ அங்கே தானாய் மின்னல்கள் உண்டாகும், அங்கே தானாய் வயல்வெளியிலே பயிர்கள் உண்டாகும். வசனம் சொல்லுது பாருங்க, அவர் அவருக்கு பயிர் உண்டாகும். எந்த அளவிற்கு நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சித்து அந்த பலத்திலே நடக்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்கிறீர்களோ, எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியினுடைய பலத்திலே நிறைந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்க குடும்பத்திலையும் சபையிலையும் விளைச்சல் உண்டாகும். எனக்குள் இந்த மழை இல்லை என்றால் விளைச்சல் இல்லை. மழை இல்லாம எங்கேயாவது விளையுமா? இங்க இந்த ஏரியாவில் நமக்கு நிறைய ரப்பர் தோட்டங்கள், கன்னியாகுமரியில் நிறைய உண்டு. மழையே கிடையாது, பனியே கிடையாது, என்ன ஆகும்? எல்லாம் காஞ்சு போயிடும், ஒண்ணுமே இருக்காது. அதனால ரெண்டாவது முக்கியமான காரியம் மழை, பின் மாறி காலத்து மழை. அண்ணா அழகா சொன்னாங்க, மிஷனரி ஊழியத்திற்கு மிக முக்கியம் ஜெபம். அந்த ஜெபம் என்ன ஜெபத்தை செய்யணும்? இங்க அழகா கேட்டிருக்குது, பின்மாறி காலத்து மழையை ஊற்றுங்கள். இந்த மழை எங்க ஊற்றப்படுகிறதோ, பரிசுத்த ஆவியினுடைய பலன் எங்கே வருகிறதோ, அங்கே கர்த்தர் வல்லமை உள்ள காரியங்களை செய்கிறார். இன்னைக்கு நம்ம ஏன் சாட்சியா மாற முடியல? அப்போஸ்தலர் 1:8 பார்க்காம சொல்ல முடியுமா? பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சி கூறுவீர்கள் இருக்கிறதா, இல்ல சாட்சியாய் இருப்பீர்கள் இருக்குதா? சாட்சிகளாய் இருப்பீர்கள். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் சாட்சி சொல்றதுதான் ஊழியம். இல்லைங்க, சாட்சியா இருக்கிறது அதோட பயங்கரமான ஊழியம். அதற்கு தேவை பரிசுத்த ஆவியினுடைய பலன். அது என்ன சொல்லுது தெரியுமா? அது ஒரு கட்டளை அல்ல, அது ஒரு வாக்கு தத்தம். இந்த பரிசுத்த ஆவியானவர் என் மேல வரும் பொழுது நான் என்னமா மாறிடுவேன்? சாட்சியாய் மாறிடுவேன். என்னை தெரியாமலே நான் சாட்சியா மாறிடுவேன். யாரும் சொல்லாமலே நான் மற்றவர்களுக்கு சாட்சியா இருப்பேன். என் வாழ்க்கையை பார்த்து அநேகர் இயேசுவை அறிந்து கொள்வாங்க. கடந்த 6 மாசத்துல, 1 வருஷத்துல நம்முடைய வாழ்க்கையின் சாட்சியை கேட்டு எத்தனை பேர் சபைக்கு வந்திருக்கிறாங்க? நம்முடைய வாழ்க்கையின் சாட்சியை கேட்டு எத்தனை பேர் இயேசுவை நோக்கி ஜெபிப்பதற்கு நம்ம இடத்துல வந்திருக்கிறாங்க? இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆண்டவர் நான் குற்றப்படுத்துவதற்காக சொல்லல, உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்றேன்.
இனி ஒரு முயற்சி செய்யுங்க. நான் பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கிறேன் என்பதற்கு முதல் முக்கியமான கோபுரமான மகுடமான அடையாளமே என்ன தெரியுமா? நான் சாட்சியாய் இருப்பேன். அல்லேலூயா. என்னுடைய சாட்சியை யாரும் அடைச்சே வைக்க முடியாது. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் அடைத்து வைக்க முடியாது. இன்னொரு இயக்கம் அடைத்து வைக்க முடியாது. கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறவர்கள் அடைத்து வைக்க முடியாது. நீங்க எங்கே இருந்தாலும் நீங்கள் தேவனுக்காய் சாட்சியாய் நிற்பீர்கள். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், எருசலேம்ல மட்டும் இல்ல, யூதேயாவுக்கு போறேன், அங்கேயும் இருப்பீங்க. ஒருவேளை நான் சமாரியாவுக்கு போகிறேன். சமாரியா என்றால் அந்த நாட்களிலே தீண்டானது, பாழானது, தீண்டத்தகாதவர்கள் இருந்த இடம். அங்கேயும் நீ சாட்சியா இருப்ப. சரி, நான் உலகத்துல எங்கேயோ போறேன், அங்கேயும் நீங்க சாட்சியா இருப்பீங்க. அதுக்கு எந்த விதமான இடையூறுமே கிடையாது. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல நமக்கு தேவையான மிக முக்கியமான காரியம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அதனாலதான் ஆண்டவர் கடைசி நாட்கள்ல யார் மேலலாம் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னாரு? மாம்சமான யாவர் மேலையும். ஞானஸ்தானம் கூட நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்க மாட்டோம், அப்படிதானே? ஒரு குறிப்பிட்ட வயசு வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அந்த அனுபவத்தை தெரிஞ்சவங்களுக்கு தான் நம்ம கொடுக்கிறோம். ஆனா ஆண்டவர் ஆவியை ஊற்றும் பொழுது ஏதாவது வயசு சொன்னாரா? குமாரரும் குமாரத்திகளும், சின்ன குழந்தைங்க கூட பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட இந்த கிருபையை நம்ம எந்த அளவுக்கு வாஞ்சித்து நம்ம பெற்றிருக்கிறோம், அப்படிப்பட்ட இந்த கிருபையை நம்ம எந்த அளவுக்கு பெற்றிருக்கிறோம். ஒரு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவனுடைய சாட்சி எப்படி இருக்கும் தெரியுமா? அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? வாசிங்க பார்ப்போம். ரொம்ப நமக்கு தெரிஞ்ச எளிதான ஒரு உதாரணம், தானியேலின் புஸ்தகம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்தவங்களுடைய வாழ்க்கையே எவ்வளவு அதிசயமா ஆச்சரியமா கர்த்தர் அந்த நாட்கள் அதை வச்சிருந்திருக்கிறாரு. தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனம். நேபுகாத் நேச்சர் என்னும் ராஜாவாகிய நான் இதுவே, நீ இதனுடைய அர்த்தத்தை எனக்கு சொல்லு, என் ராஜ்யத்துல இருக்கிற என் கூட இருக்கிற ஒருத்தனை இதை சொல்ல முடியல. ஆனா வசனம் என்ன சொல்லுது? நீயோ. அங்கதான் வித்தியாசம் பாருங்க. நீயோ. ஏன் இவனுக்குள்ள என்ன வித்தியாசம்? அவனே சொல்றான், இத நீ கட்டாயம் நீ சொல்லுவ. ஏன்? பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள்ளே இருக்கிறது. இத சொல்றது யாரு? தேவன் யார் என்றே தெரியாத ராஜா, பாபிலோனிய ராஜா. அவனுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் தானியேலை பார்த்து நீ படிச்சிருக்கிற அதனால நீ சொல்லுன்னு சொல்லல, நீ யூதன் அதனால சொல்லுன்னு சொல்லல. அவன் பார்த்து சொல்றான், என் தேசத்துல இருக்கிற ஒருத்தனும் சொல்ல முடியல. இந்த நாட்கள்ல அமெரிக்கா எப்படி ஞானம் உள்ளதா இருக்குதோ அப்படி இருந்ததுதான் அந்த நாட்கள்ல கல்தேயர். மிகப்பெரிய ஞானம் உள்ளவர்கள், ஜோசியத்தை தூரத்துல இருந்து பார்த்தே சொல்லி விடுவார்கள். அதனாலதான் கிழக்கிலே நட்சத்திரம் வரும் என்று சொல்லி கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள் வேதத்துல போட்டிருக்கு. கிழக்குனா அது எந்த தேசத்தை குறிக்குது? கல்தேய தேசத்தை குறிக்குது. அந்த நாள்ல டெலஸ்கோப் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா கீழே இருந்து நட்சத்திரத்தை பார்த்து ஒரு ராஜா பிறப்பார்னு என்ன செஞ்சிருந்தாங்க? அதை கண்டுபிடிச்சு கவனமா வந்தாங்க. அவங்க ஆண்டவர் அறிஞ்சவங்க இல்லை, ஆனா ஞானிகள், ஞான சாஸ்திரத்துல பேர் பெற்றவர்கள். கல்தேய எழுத்துக்களை படிக்கிறதே மிக கடினம், அதை படிச்சாலே பெரிய படிப்பு படிச்சுன்னு மதிப்பு உண்டு. அப்படிப்பட்ட உங்களுடைய ராஜா சொல்றான், என் கூட இருக்கிற எவனாலும் இதை சொல்ல முடியல. அப்படி சொல்லிட்டு தானியேல்ட்ட நீ சொல்றியான்னு கேட்கல, நீ கண்டிப்பா சொல்லுவ. ஏன் சொல்லுவ? உனக்குள்ள என்ன இருக்குது? பரிசுத்த தேவர்களின் ஆவி இருக்கு. அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். இந்த சாட்சியை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும், இந்த சாட்சியை நம்ம கொண்டு போய் சொல்லணும். நமக்கு சுற்றி இருக்கிறவர்களுக்கு, மற்றவர்களுடைய மத்தியில இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வாழ்க்கைக்கு உள்ள என்னைக்கு நம்ம சபையா வருகிறோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொண்டு கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை செய்வார். இவனை மட்டும் இல்ல, இன்னொரு ஆளையும் குறித்து பைபிள் சொல்லுது பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 38வது வசனம் பாருங்க. ஆதியாகமம் 41:38.
அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். விவேகமும் போதும். யார் அடிமையை பார்த்து சொல்றான், அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவனை ஜெயில இருந்து கூட்டு வரும் பொழுது சேவிங் பண்ணி கூட்டு வந்தாங்கன்னு போட்டிருக்கு. அப்ப அது வரைக்கும் அவன் தாடி என்ன செய்யல, சேவ் கூட பண்ணல. இப்ப தாடி வைக்கிறதா இப்போ உள்ள காலத்து ஸ்டைலா இருக்கு. அந்த காலத்துல தாடி வச்சு கிளீன் ஷேவ் பண்றது அந்த காலத்தினுடைய ஸ்டைலா இருந்தது. தாடியோட கூட அவன் இருக்கிறான். அவனை ஜெயில இருந்து ராஜா இடத்துல கூட்டிட்டு வரும் பொழுது ராஜாவை பார்க்க போகும்போது தாடியோட கூட போக முடியாது. அதனால அவனை ஷேவ் பண்ணி எடுத்து 2 வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து கூட்டிட்டு வருகிற கைதி. அவனுக்கு இன்னும் தீர்ப்பு சொல்லப்படல, அவன் வெளியில வர முடியுமா வர முடியாதான்னு. ஒரு கைதியை போலதான் வந்து நிற்கிறான். ஆனா அவனை பார்த்து ராஜா சொல்லுகிறான், உன்னை போல ஒரு ஞானம் உள்ளவன் இல்லை, ஏனென்றால் தேவ ஆவியை பெற்றவன் நீ. யார் சொல்றா? பார்வோன் சொல்லுகிறான். இங்க கல்தேயருடைய ராஜா சொல்லுகிறான். இயேசுவை அறியாதவர்கள் சொல்லுகிறார்கள். இதுதான் ஆண்டவருடைய வல்லமையை பெற்றவர்களுடைய காரியம். நாம் யோசிக்கிறோம் அந்நிய பாஷையை பேசுவதும், அந்நிய பாஷை நான் தவறாய் சொல்லவில்லை, நிச்சயமாய் நானும் பேசுகிறேன். அந்நிய பாஷையில பேசி ஜெபிப்பது மிக நல்லது, ஆவியிலே நிறைந்து ஜெபிப்பது நல்லது. ஆனால் அதை காட்டிலும் ஆவியிலே நிறைந்த வாழ்க்கை சவால் விடுகிற வாழ்க்கை. அல்லேலூயா. நீங்கள் போய் நின்று கர்த்தருக்காய் சாதிக்கிற வாழ்க்கை. கொரோனா நாட்களிலே ஒரு நாள் இரவிலே நான் பீகார்ல ஒரு மருத்துவமனையில் இருக்கும் பொழுது, அன்றைக்கு பகல் முழுவதும் நிறைய பேஷண்ட் நோயாளிகள், அவர்கள் எல்லாம் பார்த்து விட்டு கிட்டத்தட்ட 50,000 நோயாளிகளே அந்த கொரோனா காலத்தில் ட்ரீட்மெண்ட் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். அதன் மூலம் ஏராளமானவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல கர்த்தர் உதவி செய்தார். ஒரு நாள் இரவிலே நான் வேலையெல்லாம் முடித்து விட்டு ஒரு 12 மணிக்கு நான் போனேன். கரெக்டா 3 மணிக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஒரு நர்ஸ் கூப்பிட்டாங்க, சார் ஒரு பெரிய பிரெக்னன்ட் லேடி, கர்ப்பமா இருக்கிற ஒரு பெண், அவன் ஹஸ்பண்டோட வந்திருக்கிறாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் இந்த 3 மணிக்கு வந்திருக்கிறாங்க, பெயின்ல வந்திருக்காங்களா? ஆமா சார் பெயின்ல வந்திருக்கிறாங்க, பயங்கரமா இருமுறாங்க. அது கொரோனா முதல் வேவ் இருந்த நேரம், லேசா இருமுனாலே எல்லாரும் ஓடுற நேரம். ஆனா பயங்கரமா இருமிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா குழந்தை கீழே வந்திருக்குது, டெலிவரி ஆக முடியாம 6 ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க, எங்கேயுமே அவங்களை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க பாம்பேல இருந்து இப்பதான் வந்திருக்கிறாங்க 2 நாளைக்கு முன்னால. நிச்சயமா கொரோனா மாதிரி இருக்குது, மூச்சு கஷ்டம் வேற அந்த லேடிக்கு இருக்குது, என்ன செய்யறது? நான் சொன்னேன், அவங்களை அப்படியே நீங்க எல்லாம் ரெடி பண்ணுங்க, நான் வந்து பார்த்துட்டு ஒருவேளை ஆப்ரேஷன் பண்றதா இருந்தாலும் நம்ம பண்ணிடலாம். சார் தியேட்டர்ல நம்ம ஒண்ணுமே ரெடி பண்ணலையே, பரவாயில்ல நீங்க வச்சிருங்கன்னு சொல்லிட்டு வேகமா நாங்கள் எந்திரிச்சு வந்து பார்த்தா அந்த குழந்தையினுடைய தலை திரும்பி உள்ளே மாட்டி கொண்டிருந்தது. நார்மல் டெலிவரிக்கு வழி இல்லை. நான் கணவரை கூப்பிட்டு சொன்னேன், நான் உடனடியாக ஆப்ரேஷன் பண்ண. அவர் சொன்ன, கண்டிப்பா செய்யுங்க சார். ஏன்னா 6 ஹாஸ்பிட்டல்ல போய் நாங்கள் கெஞ்சி பார்த்துட்டோம். இவளுடைய இருமலை பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே யாரும் எடுக்கல. ஆனா நீங்க இவ்வளவு தூரம் செய்யறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு உள்ளே எடுத்துட்டு போனோம். அந்த நாளில் பெரிய வசதிகள் கிடையாது, சாதாரண துணியில போடுற மாஸ்க் தான் எங்க கிட்ட இருந்தது. அதுல 2 மாஸ்கை கட்டிட்டு அவங்களுக்கு அந்த 3:30 மணிக்கு அதிகாலையில அந்த ஆப்ரேஷன் செஞ்சு ஒரு பெண் குழந்தை, அது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஓ, பெண் குழந்தைக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லி. சரி, எல்லாம் முடிந்து அவங்கள அறுவை சிகிச்சைக்கு பிந்தின வார்டில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில போகும் பொழுது இயேசுவை பற்றி அந்த அம்மாவுக்கும் அந்த அவருக்கும் சொல்லுவோன்னு சொல்லி நான் முயற்சி மனசுல யோசித்துட்டு காலையில 8:30 மணிக்கு நான் உள்ள போறேன். போனா வாசல் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். முஸ்லீம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், தீவிரமான முஸ்லீம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். வெளியில உட்கார்ந்து சுவிசேஷ புஸ்தகத்தை படிச்சுட்டு இருக்கிறாரு, கையில புதிய ஏற்பாடை கையில வச்சிருக்கிறாரு. நான் கேட்டேன், நீ எப்படி உனக்கு இது கிடைச்சதுன்னு. இல்லை சார், நீங்க நேற்று நைட்டு போயிட்டீங்க, நான் கீழே இறங்கி வந்தேன், என் பெண் குழந்தைய பார்த்த உடனே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும்னு கண்ணீரோட நாங்க ரொம்ப நாள் காத்திருந்தோம், கிடைச்சிருச்சு. ஆனா அந்த குழந்தை செத்துருமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். 6 ஹாஸ்பிட்டல் இப்படி எடுத்துக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களேன்னு. ஆனா நீங்க செஞ்சு கொடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால நான் கீழே வந்து அந்த வாட்ச்மேன்ட்ட நான் கேட்டேன், இவங்கெல்லாம் யாரு, எப்படி மற்ற ஹாஸ்பிட்டல்ல கொரோனா டெஸ்ட் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க, இவங்க கொரோனா டெஸ்ட் பண்ணாமலே எடுத்துட்டாங்களே, இவங்க பேசுகிற இவங்க பழகுகிற விதங்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்குது. அப்போ அங்க இருக்கிற வாட்ச்மேன் சொன்னார், இவங்கெல்லாம் இயேசுவை அறிவிக்கிற மிஷினரிகள், இங்க வேலை செய்யறவங்க எல்லாருமே நிறைய பேர் மிஷினரி ஊழியத்திற்காக வந்தவங்க. அதனால இவங்க இந்த இடத்துல இருந்து பீகார்ல இருந்து அவங்க ஊழியம் செய்யறாங்க, சேவை செய்யறாங்க.
அப்போ இவருக்கு உள்ளத்துல முஸ்லீமா இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் இயேசுவை பத்தி அவருக்கு தெரியும். ஈசாய் நபி என்று அவர் படித்த அந்த புஸ்தகத்துல படித்திருந்ததுனால அங்க ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால ஒரு டேபிள்ல எப்பொழுதுமே புதிய ஏற்பாடு வச்சிருப்போம், யாரு வேணுமானாலும் எடுத்துக்கலாம், ட்ராக்ஸ் இருக்கும். அவர் அதை எடுத்துட்டு போய் நான் ஒன்று எடுத்துக்கலாமான்னு சொல்லி அவரே படிக்க ஆரம்பிச்சார். அப்போ காலையில் நான் போகும் பொழுது அவர் படிச்சுட்டு இருந்தாரு. நான் உள்ள போய் பார்த்துட்டு வெளியில வந்து கேட்ட உடனே காலிலே விழுந்துட்டார். நான் சொன்னேன், மனுஷனுடைய காலில் நீங்க விழ வேண்டாம், நீங்க ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க. அவர் சொன்னார், இப்போ எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு, இனி ஈசாய் நபி தீர்க்கதரிசி அல்ல, இயேசு என் வாழ்க்கையின் ரட்சகர். இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை பெற்றிருந்தா நீங்க எந்த எக்கு கோட்டைக்குள்ளேயும் நுழைய முடியும், எந்த சூழ்நிலையின் மத்தியிலும் நீங்க செய்ய முடியும். நான் இப்படி நூற்றுக்கணக்கான சாட்சிகளை நான் உங்களுக்கு சொல்ல முடியும், எப்படி ஆண்டவர் நடத்துகிறார். பரிசுத்த ஆவியை பெற்றவனுக்கு எந்த இடம்ன்றது முக்கியம் இல்லை. இது யூபியா, பீகாரா, நேபாளா, அதை குறித்து பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், பூமியின் கடைசி பரியந்தம் அவன் எப்படி இருப்பான், சாட்சியா அவன் நிற்பான். அதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அதனாலதான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல சகரியா சொல்றாரு, சகரியா இந்த பின்மாறி மலையை குறித்த வெளிப்பாடு கிடைச்ச உடனே சொல்றாரு, சபையே நீ சீக்கிரமா பின்மாறி மலையை கேளு, கோடை காலத்து மின்னலை அவர் உண்டாக்குவாரு. என் வாழ்க்கை, என்னுடைய சபையினுடைய வளர்ச்சிக்கு, என் குடும்ப வளர்ச்சிக்கு, என் ஊழிய வளர்ச்சிக்கு மின்னலை உண்டாக்கி, மழையை உண்டாக்கி, பயிரை விளைய வைக்கிறது அவர். இந்த ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொண்டு அவருடைய ஆவியின் பலத்தை நீங்க கேட்டீங்கன்னா பெரிய அறுவடையை நாமும் அறுக்க முடியும். அல்லேலூயா. கடைசியாய் ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். அதே சகரியாவின் புஸ்தகம், நான் நதியாய் மாறி தேசமெங்கும் நான் போவதற்கு நான் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன? சகரியா 13வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் நீ எழும்பு. கர்த்தர் சொல்லுகிறார், மேய்ப்பனை வெட்டு சிதறி போகும். நல்லா கவனிங்க, இந்த வசனம் நீங்க எவ்வளவு கவனமா வாசித்திருப்பீங்கன்னு தெரியல. ஆனா இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வசனம். என்ன வசனம்? மேய்ப்பனை வெட்டு ஆடுகள் சிதறி போகும் என்கிற வசனத்தை இயேசுவை பிடிக்க வரும் பொழுது இதே வசனம் சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பூர்வத்திலே சொல்லப்பட்டதை போல, வேதத்திலே தீர்க்கதரிசிகளின் மூலமாய் சொல்லப்பட்டதை போல நடந்தது. சீஷர்கள் எல்லாரும் ஓடி போன சம்பவம். ஆனால் இந்த வசனத்தினுடைய இன்னொரு கண்ணோட்டத்தை நீங்க பார்த்தீங்கன்னா கவனமா வாசித்து பாருங்க. பட்டயம் எழும்பி ஒரு பெரிய மேய்ப்பனையே வெட்டுது, எல்லா ஆடுகளும் சிதறி போகுது. ஆனா கடைசி வரி எப்படி சொல்லுகிறது? ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் நான் வைப்பேன். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பெரிய மேய்ப்பர்களே வெட்டப்பட்டு ஆடுகளே சிதறி போனாலும் சரி, கர்த்தர் சிறிய பிள்ளைகளை போல இருக்கிறவர்கள் மீது தன்னுடைய கரத்தை வைத்து தன்னுடைய வேலையை நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. ஆடுகள் சிதறி போகலாம், மேய்ப்பர்கள் வெட்டப்படலாம், ஆனா வசனம் தெளிவாய் சொல்லுது, என் கரத்தை சிறுவர்கள் மீது திரும்ப நான் வைப்பேன். ஒரு சின்ன உபத்திரவம், ஒரு சின்ன காரியம் கர்த்தருடைய ஊழியத்தை நிறுத்த முடியாது. ஒரு சின்ன குடும்பத்துல நடந்த சூழ்நிலை கர்த்தருடைய ஊழியத்தை நிறுத்த முடியாது. தேவ கரம் என் மேல வைக்கப்படும். அல்லேலூயா. அது என்னை பெரிய காரியத்தை சாதிக்க வைக்கும். தேவ கரம் என் மேல வந்துச்சுன்னா என்ன விஷயம் நடக்கும்? ஒரு சின்ன உதாரணம், ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம். தேவ கரம் என் மேல வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? ஆண்டவருடைய கரம் பைபிள் சொல்லுது பாருங்க. 11வது அதிகாரம் 20வது 21வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் வந்து பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து கிரேக்கர்களுக்கு இவர்கள் பிரசங்கித்தார்கள். இவர்கள் யார்? 19வது வசனத்தினுடைய முதல் வரி சொல்லுகிறது, ஸ்தேவான் நிமித்தம் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறடிக்கப்பட்டவர்கள். சாதாரண விசுவாசிகள், சிதறடிக்கப்பட்டவர்கள். இவர்கள் இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். 21வது வசனம், முக்கியமான வசனம்.
கர்த்தருடைய கரம் இருந்தது. அல்லேலூயா. இதைத்தான் சகரியாவில் ஆண்டவர் சொல்றார். கர்த்தருடைய கரம் என் மேல வந்துச்சுன்னா, சாதாரண நான் விசுவாசியா இருந்தாலும் இயேசுவை நான் பிரசங்கிக்கும் பொழுது அவர்களுடைய மனதை திருப்பி அந்த ஊர்ல அந்தியோக்கியாவில் ஒரு பெரிய சபையை அந்த விசுவாசிகளே சேர்ந்து ஸ்தாபித்தார்கள். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. தேவ கரம் என் மேல இருந்ததுன்னா யாருடைய இருதயத்தையும் நான் திருப்ப முடியும், சுவிசேஷத்தை சொல்லி நான் திருப்ப முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கரம் மாத்திரம்தான் என் மேல இருக்கணும், ஆண்டவர் கரம் என் மேல இருக்கணும்ன்ற அந்த விருப்பத்தில் நம்ம சொன்னோம்னா, சிறு பிள்ளைகளை போல இருக்கிறவர்கள், சிறு பிள்ளைகள் கூட ஊழியம் செய்ய முடியும். அதுக்கு பெரிய காரியங்கள் அவசியம் இல்லை. நான் சில மாதங்களுக்கு முன்னால இலங்கைக்கு நான் போயிருந்தேன். அங்க இருக்கக்கூடிய ஒரு வாலிபர் கூட்டத்தில் முகாமில் பேசுவதற்கு போயிருந்தேன். அப்போ இன்னொரு தேசத்துல, அந்த தேசத்தினுடைய பெயரை நான் சொல்ல முடியாது, இது ஆன்லைன்ல போறதுனால, அது யாரும் சுவிசேஷத்தை சொல்ல முடியாத ஒரு தேசம். அங்க உள்ள போய் நீங்க சுவிசேஷத்தை சொன்னீங்கன்னா உங்களை சிறையில் உள்ள போட்டுருவாங்க. சில நேரங்களில் மரண தண்டனை உங்களுக்கு விதிக்கப்படும். வாழ்நாள் முழுவதும் நீங்க வெளியில வர முடியாது. மிக கடினமான ஒரு தேசம் அந்த தேசம். அந்த தேசத்துல ஊழியம் செய்கிற, மறைவாயிருந்து ஊழியம் செய்கிற ஒரு அக்கா சொன்ன சாட்சி. அவங்களும் என் கூட அந்த கேம்ப்ல பிரசங்கம் பண்ண சாட்சி சொல்ல வந்திருந்தாங்க. அவங்க ஒரு இலங்கை தேசத்தை அவங்க சேர்ந்தவங்க, திருமணம் ஆகாதவங்க, குடும்ப சூழ்நிலை நிமித்தம் அவங்கள திருமணம் செய்து கொள்வதற்கு யாரும் வரல. அநேக நாட்களுக்கு பிறகுதான் இயேசுவை அறிந்து கொண்டாங்க. புத்த மதத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு நாள் அவங்க கேள்விப்பட்டாங்க, இப்படிப்பட்ட தீவுகள் நிறைய இருக்குது, அந்தமான் தீவு, இந்த தீவு, நிறைய தீவுகள் இருக்கு. அதை போல ஒரு தீவினுடைய பெயர் அவங்க கேள்விப்பட்டாங்க. இந்த தீவுகள்ல இயேசுவை குறித்து யாருக்குமே தெரியாது. ஏன்னா பைபிள் உள்ள கொண்டு போக முடியாது, இயேசுவை பத்தி சொன்னா நீங்க அரெஸ்ட் ஆயிடுவீங்க, எல்லா விஷயங்களும் அங்க இருக்குது. அதனால யாரும் சொல்றது இல்லை. இப்ப இவங்களுக்கு ஒரு பெரிய பாரம். அந்த நாள்ல பிரசங்கித்து கொண்டிருந்த தேவ மனுஷன் சொன்னாரு, ஆண்டவருடைய கரம் அவருடைய சுவிசேஷத்தை சொல்லுறவங்க மேல இருக்கும், நீங்க போறதற்கு ஆயத்தமா? யாருமே எழுந்திருக்காத நேரத்துல இந்த அக்கா எந்திரிச்சு ஓன்னு அழுது, கர்த்தருடைய கரம் என் கூட இருந்தா போதும், அந்த தேசத்துக்கு நான் போறேன். அப்போ அந்த தேசத்துல வீட்டு வேலை செய்கிற ஒரு வேலைக்காரியினுடைய விசா எடுத்து அந்த தேசத்துக்கு உள்ள போனாங்க. அந்த ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே வீட்டுல வேலைக்காரியா வைக்க மாட்டாங்க. ஒரு வீட்டுல ஒரு 10-15 பேரை வச்சிருப்பாங்க. எங்கெங்கெல்லாம் வேலைக்காரிகள் தேவைப்படுறாங்களோ அன்னன்னைக்கு அங்க அனுப்புவாங்க. அதனால எப்போ வேலை கிடைக்கும், எப்போ வேலை கிடைக்காதுன்னு தெரியாது. வேலை கிடைச்சாதான் சம்பளம் கிடைக்கும், சம்பளம் கிடைச்சாதான் அங்க சாப்பிட முடியும். இல்லைன்னா ரொம்ப கடினமான ஒரு இடம். இவங்க போய் கொஞ்ச நாள்ல வேலையே கிடைக்கல, பணமும் இவங்க கையில இல்லை, என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல ஒரு நாள் காலையில வந்து கூப்பிட்டாங்க, இப்படி ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்துல 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அதுல 2வது முதல் பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு உங்களை கூப்பிடுறாங்க. இவங்களுக்கு ஒரே சந்தோஷம், பிள்ளைய தானே பார்க்க போறோம், பார்த்துக்கலான்னு சொல்லி, உங்களுக்கு 10 நாட்கள் நீங்க அதை பார்த்துக்கிடணும், சரின்ட்டு போனாங்க. அங்க போனாதான் ஒரு பெரிய அதிர்ச்சியே காத்திருந்தது. அது மூளை வளர்ச்சி குறைவான ஒரு குழந்தை. இந்த குழந்தைய நீங்க 10 நாள் பார்த்துக்கணும், நாங்க 2வது குழந்தைக்கு வைத்தியத்திற்காக வேறு ஒரு தேசத்துக்கு நாங்க போக போறோம், போயிட்டு வர்ற வரைக்கும் நீங்க பார்த்துக்கிடணும். சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்க்க ஆரம்பிச்சாங்க. முதல் நாள்ல உங்களுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த குழந்தைய கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவன் நைட்டெல்லாம் முழிச்சிருப்பான், சில நேரத்தில் பகல்ல முழிச்சிருப்பான், எந்த நேரத்தில் தூங்குவான்னு தெரியாது, எப்படி சாப்பாடு கொடுக்கணும்னு தெரியாது. அந்த அம்மா எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாலும் இவங்க புதிதா இருந்ததுனால எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனா கடைசியா ஒரு வழியில கொஞ்ச நேரம் அவன் தூங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வீடு அவன் தூக்கி எறிஞ்ச சாமான்களெல்லாம் அடுக்கி வச்சு ரெடியா பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு சாப்பாடெல்லாம் சமைச்சிட்டு அதுக்குள்ள அவன் எந்திரிச்சிட்டான். எந்திரிச்ச உடனே திரும்ப அவன் செஞ்ச காரியம் இன்னும் அதிர்ச்சியை உண்டாக்குனது. அந்த காரியத்தை நான் சொன்னா உங்களுக்கே கஷ்டமா இருக்கும். அவன் தன்னுடைய இருக்கிற இடத்திலேயே மலம் கழித்து அந்த மலத்தை கையில எடுத்து வீடு ஃபுல்லுவதும் தேய்ச்சிட்டு இருந்தான். அந்த தான் கழித்த மலத்தையே எடுத்து வாயிலே வைத்து சாப்பிட்டு ஆரம்பிச்சிருந்தான். இந்த குழந்தையினுடைய இந்த சூழ்நிலை, உடம்பு முழுவதும் தன்னுடைய சொந்த மலத்தை தேய்ச்சிருக்கிறான், ஸ்மெல் அடிக்குது, வீடு ஃபுல்லா தேய்ச்சிட்டான், இவங்க தொடச்சி வச்ச இடமெல்லாம். இதெல்லாம் பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரே வாந்தி வர்ற மாதிரி ஓன்னு அழுதுருக்குறாங்க. ஆண்டவரே, இந்த தேசத்துல ஊழியம் செய்ய தானே நான் வந்தேன்,
எனக்கு இவ்வளவு கடினமான காரியங்களா இருக்குது, முடியலையே. ஆண்டவர் சொன்னார், என் கரம் உன் மேல இருக்கும். கொஞ்ச நேரம் அழுது ஜெபம் பண்ணிட்டு தன்னுடைய மனதை திடப்படுத்தி அந்த இடங்களெல்லாம் கழுவி, இவனை மறுபடியும் கழுவி, இவனுக்கு மறுபடியும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு, அவங்களால சாப்பிடவே முடியல. 2-3 நாள் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க, எப்படா அவங்க அம்மா வருவாங்கன்னு சொல்லி. ஆனால் இந்த 3-4 நாட்களுக்கு பிறகு இவங்களுடைய அன்புல அந்த பையன் அட்ராக்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுடைய காரியங்களை கேட்க ஆரம்பிச்சான். கடைசியில் 10 நாட்கள் கழித்து ஓனர் வந்தாங்க. வந்தவொடனே என்ன சொன்னாங்க தெரியுமா? உனக்கு தெரியாது, நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு ரகசிய கேமராவை வச்சுட்டு போயிருந்தோம், அதை எங்கள் மொபைலில் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். என் குழந்தைய நீ அடிக்கிறியா, என் குழந்தைய எப்படி நீ பார்த்துக்கிறேன்னு, ஆனால் நீ பார்த்து கொண்ட விதம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால உனக்கு நான் ஸ்பெஷல் மணி, நிறைய மணி நான் தரப்போறேன்னு சொல்லி நிறைய பணத்தை அவங்க கையில் கொடுத்தாங்க. இந்த அக்கா சொன்னாங்க அவங்கள பிடிச்சிட்டு, இல்லைங்க பணம் வேண்டாம், பணத்துக்காக நான் செய்யலை. பணத்துக்காக செய்யலைன்னா அப்புறம் நீ எதுக்காக செய்கிற? இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த குடும்பத்துக்கு சொல்றதுக்கு, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவள், இயேசுவினுடைய அன்பு எனக்கு உள்ளே இருந்துச்சு, இயேசுவினுடைய கரம் இருந்தது, அதனால நான் இந்த ஊழியத்தை இந்த பையனுக்கு செஞ்சேன். நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அது எனக்கு போதும். அதை கேட்ட அந்த குடும்பத்தினுடைய பெண்ணுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. கொஞ்ச நாள், 1-2 நாள் அவங்களோட பேசினாங்க, இயேசுவை குறித்து அறிந்து கொண்டாங்க. இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பமா அவங்க மாறி இருக்கிறாங்க. அடைக்கப்பட்ட தேசத்திலே தேடி போய் நடத்துவதற்கு பெரிய மனிதர்கள் தேவையல்ல, தேவ கரம் உள்ள சிறு பிள்ளைகளை போன்றவர்கள் கூட கர்த்தரால் பயன்படுத்தப்பட முடியும். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மை ஒரு பெரிய நதியை போல ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். இதை செய்யும் பொழுது அந்த தேசத்துல என்ன நடக்குமா? கடைசி வசனத்தை வாசித்து நம்ம எல்லாரும் எழுந்து ஜெபிக்க போகிறோம். சகரியா 13வது அதிகாரம். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது என்ன விஷயம் அந்த தேசத்துல நடக்குமா? ஆண்டவர் சொல்றார் பாருங்க. 2வது வசனத்தை வாசிங்க. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 2வது வசனம். அந்நாளிலே அல்லேலூயா. நம்முடைய முழு தேசத்திலையும் இவைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும் என்று ஆண்டவரே சொல்லுகிறார். அதுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன? திறக்கப்பட்ட ஊற்றிலே கழுவப்பட வேண்டும். பின்மாறி மழையிலே நனைந்து அதிலே நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். 3வது, சிறு பிள்ளை அல்லது சிறு பிள்ளையை போல இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களும் தேவ வேலையை செய்வதற்கு, தேவ கரம் அவர்கள் மீது அமர்ந்து கிரியை செய்வதற்கு ஊழியம் செய்ய ஆயத்தமாயிருக்க வேண்டும். இதை நம்ம செய்யும் பொழுது இந்த சகரியாவினுடைய கடைசி வசனம் கூட அழகா சொல்லுது. 20வது வசனம், 14வது அதிகாரம் 20வது வசனம். அந்நாளிலே குதிரைகளின் மணிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பது எழுதியிருக்கும். கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பானைகள் பலிபீடத்திற்கு முன்பாயிருக்கிற பானைகளை போல இருக்கும். அப்பொழுது எருசலேமிலும் யூதாவிலும் உள்ள எல்லா பானைகளும் சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். நம்ம ஒரு நிமிடம் ஜெபிக்க போகிறோம். இந்த காலை வேளையிலே தேவன் நம்மோடு கூட இடைபட விரும்புகிறார். ஒரு சில நிமிடங்கள் நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்முடைய தேசத்திலே ராஜாவாய், கர்த்தர் நம்முடைய பகுதிகளிலே ராஜாவாய், கர்த்தர் நம்முடைய வீடுகளிலே ராஜாவாய், கர்த்தர் தேசங்களிலே ராஜாவாய் ராஜ்யபாரம் பண்ணுவதற்கு அவர் யுத்தத்தை நடத்துகிறார். அவர் சேனைகளின் கர்த்தர். ஆகவே யுத்தங்களை குறித்து நீங்கள் பதற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எருசலேமிலே இருக்கிற நாம் தண்ணீரை போல கிழக்கு மேற்கு வடக்கு எல்லா திசைகளிலும் பாய்ந்து செல்ல வேண்டிய காரியம் உண்டு. மாரி காலமானாலும் கோடை காலமானாலும் பாய்ந்து செய்ய வேண்டிய ஒரு பெரிய ஒரு அவசியம் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, இயேசுவை குறித்து நம் மூலமாய் அறிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்? இந்த ஒரு வருஷத்துல எத்தனை பேரை நம் ஆண்டவருக்குள்ள கொண்டு வருவதற்கு பிரயாசப்பட்டிருக்கிறோம்? மீதமுள்ள 3 மாதங்களிலாவது நான் ஆண்டவருக்காய் பயன்பட வேண்டும், நான் ஆண்டவருக்காய் செயல்பட வேண்டும். என் தேசத்திலும் நான் இருக்கிற இடத்திலும் பல இடங்களிலும் நான் செயல்பட வேண்டும். எத்தனை அடைக்கப்பட்ட நாடுகள்! நேபாள் தேசத்திலே முழு தேசத்திற்கும் மதமாற்ற தடை சட்டம் உண்டு. அங்கு ஒரு முறை நீங்கள் மாட்டினால் 5 வருடம் ஜெயிலிலே இருக்க வேண்டும். அதற்கு பிறகு அந்த தேசத்திற்குள்ளே நுழைய முடியாது.
அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகள் தான். ஆனால் ஆண்டவர் கிரியை செய்கிறார், ஆண்டவர் யுத்தம் செய்கிறார். எங்களுடைய வேலை ஒன்றே ஒன்றுதான், நதியை போல ஓடுவதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும், அவ்வளவுதான். முதல் காரியம், திறக்கப்பட்ட ஊற்றிலே பாவமும் அழுக்கும் கழுவப்பட வேண்டும். தேவ பிள்ளையே, இன்றைக்கு பரிசுத்தத்திற்கான முக்கியத்துவங்கள் குறைந்து வருகிற ஒரு நேரம். மேலோட்டமான பரிசுத்தத்திலே வாழ்ந்து திளைத்து போதும் என்று சொல்லுகிற ஒரு நாட்கள் இல்லை ஐயா. நமக்கென்று திறக்கப்பட்ட சிலுவையின் ஊற்று, அது அவரை போல நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற அந்த ஊற்று. இந்த காலை வேளையில் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், என்னை கழுவும் ஆண்டவரே, என் பாவங்கள் என் அழுக்குகள் பூரணமாய் மாற வேண்டும். அப்பொழுதுதானே தேசத்திலே அசுத்த ஆவிகளும் விக்கிரகங்களும் அது மறையும் ஆண்டவரே. அந்த காரியம் எனக்குள்ளே நடக்க வேண்டும். இரண்டாவது, பின்மாறி காலத்து மழை. தேவனை அறிந்தோம் என்று சொல்லுகிற நாம் பரிசுத்த ஆவியிலே நிறைந்த வாழ்க்கை. எது பரிசுத்த ஆவியிலே நிறைந்த வாழ்க்கை? சாட்சியா இருப்பீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை நம்ம இருக்கிற தெருவில், படிக்கிற பள்ளிகளில், வேலை பார்க்கிற இடங்கள்ல நம்மை பார்க்கிறவர்கள் சொல்லணும், இதோ இவர்களுக்குள் பரிசுத்த தேவர்களின் ஆவி இருக்கிறது, இவனை போல ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிற இடத்திற்கு நம்முடைய சாட்சி உள்ள ஜீவியம், அது பரிசுத்த ஆவியில நிறைந்த வாழ்க்கை. மாம்சத்திலே அல்ல, பாதி மாம்சம் பாதி ஆவி அல்ல, பாதி ஜன்ம ஸ்பாவம் பாதி தேவ ஸ்பாவம் அல்ல. கடைசியாய் சிறு பிள்ளையும் அவருடைய வேலையை செய்யணும். எப்போ? மேய்ப்பனே வெட்டப்பட்ட நிலைமை, ஆடுகள் எல்லாம் சிதறடிக்கப்படுகிறது. நீ அதை குறித்து கலங்க தேவையில்லை. சிறு பிள்ளையா இருந்தாலும் நாம ஆயத்தமா இருந்தா நம் மீது கரத்தை வைத்து காரியங்களை நடத்துவதற்கு அவர் போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில என்னை நான் பூரணமாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. தகப்பனே, என் தேசம் எங்கிலும் சுவிசேஷம் போவதற்கு என்னை பூரணமாய் நான் விட்டு கொடுக்கிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. என்னை தருகிறேன் சுவாமி. ஒரு பரிசுத்த ஜீவியம் ஜீவிப்பதற்கு என்னை தருகிறேன். பாவமோ அழுக்கோ என்னை தொடாதபடிக்கு வாழ்வதற்கு என்னை தருகிறேன். பின்மாறி மழையிலே நிறைந்த வாழ்க்கை, வறண்டு போன காய்ந்து போன கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, பின்மாறியிலே நிறைந்து தழும்பி வழிந்து ஓடுகிற அந்த வாழ்க்கை ஆண்டவரே, அது எனக்கு வேணும் சுவாமி. இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் கீழே விழுந்து கிடக்கிற என்னுடைய வாழ்க்கையை தூசி தட்டி தூக்கி விடுவீராக. ஆண்டவரே, புழுதியிலே கிடக்கிற என்னை தூக்கி நிறுத்தி மகிமை உள்ள ஒரு ஜீவியத்திற்கு என்னை கொண்டு செல்வீராக. தேசமெங்கிலும் இயேசுவை அறியாதவர்கள் ஆண்டவரே தீவுகளிலே போய் எப்படியாயிலும் தங்களுடைய வாழ்க்கையையே பலியாய் கொடுத்து ஊழியம் செய்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்க சுவாமி. நான் எவ்வளவு இந்த காரியத்துல நான் கவனம் இல்லாமல் நான் இருந்திருக்கிறேன் சுவாமி. இனி சுவிசேஷத்தை சொல்வதற்கு, இயேசுவை குறித்து அறிவிப்பதற்கு, அதற்காய் ஜெபிப்பதற்கு என்னை பூரணமா நான் விட்டு கொடுப்பேன் சுவாமி. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு
ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கு